நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் விஸ்வாவசு வருடத்தின் 2வது தமிழ் மாதமான வைகாசி மாதம் எப்படி இருக்க போகுது. வைகாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த வைகாசி மாதத்தோட கிரகநிலைகளை பார்த்தோம் அப்படின்னா, சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில சஞ்சரிக்கக்கூடியவர். அப்படி ஒரு ராசிக்கு மாறும் பொழுது ஒவ்வொரு தமிழ் மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. அப்படி ரிஷப ராசியில சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதத்துல சூரியன் ரிஷப ராசியில இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிப்பாரு. செவ்வாய் கடகராசியில 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போக போறாரு. புதன் மேஷ ராசியில 2ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு ரிஷப ராசிக்கு போவாரு. அங்கேயுமே 19ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கிறாரு. அதன் பிறகு மிதுன ராசிக்கு போக போறாரு. சுக்கிரன் மீன ராசியில 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மேஷ ராசிக்கு போக போறாரு. குரு மிதுன ராசிக்கு பேச்சாக போறாரு. சனி மீன ராசியிலையும், ராகு மீன ராசியில வைகாசி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போக போறாரு. கேது கன்னியில 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போக போறாரு. இந்த கிரக நிலைகளோட மாற்றங்களால மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன் கிடைக்க போகுது, இந்த மாதத்துல என்ன மாற்றங்கள் நடக்கும், இந்த மாதத்துல எப்படி நம்ம எச்சரிக்கையா இருக்கிறது அப்படிங்கறத பத்தி விரிவாவே தெரிஞ்சுப்போம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதத்துல உங்க ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்துல உச்சம் பெற்று செஞ்சிருக்கிறாரு. அதனால பொருளாதார நிலை அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும். புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. நினைச்சதை நினைச்சபடியே செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறதே கிடைக்கும். உங்களுடைய நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பண வரவு அப்படிங்கிறது இருக்கும். உங்க ராசியில் இருந்துட்டு வந்த குரு விலகி 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சி ஆயிட்டாரு. அதனால நீங்க எதை எந்த நேரத்துல செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்களோ அதை அந்த நேரத்துல செய்து முடிப்பீங்க. தேக்க நிலை அப்படிங்கிறது இருக்காது, தடங்கள் இருக்காது, சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க. ரிஷப ராசிக்கு புதன் வைகாசி மாதம் 2ஆம் தேதியே வந்துடுறாரு. அப்ப உங்க ராசிக்கு புதன் 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் அதிபதி. 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனம் வாக்கு குடும்பஸ்தானம். 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். சூரியனும் உங்க ராசிலேயே இருக்கிறாரு. அப்ப சூரியனும் புதனும் இணைஞ்சி புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாங்க ரிஷப ராசிக்கு. அப்ப தனம் சிறப்பா இருக்க போகுது, கல்வி சிறப்பா இருக்க போகுது, குடும்பஸ்தானத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறைய போகுது. அதே மாதிரி மாமன் மச்சானுக்குள்ள இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது கொஞ்சம் மறையும். அவர்களிடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுமையையும் கடைபிடிக்கிறது நல்லது. புதிய முயற்சிகள்ல நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னா வெற்றி கிடைக்கும். பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கும் அதிபதி புதனாய் இருக்கிறதால புத்தி கூர்மையும் அறிவும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்கு பிறக்கும். இந்த மாதத்துல மேச ராசிக்கு சுக்கிரன் வைகாசி மாதம் 17ஆம் தேதி வராரு. அவர் லாபஸ்தானத்துல இருந்துட்டு வந்த சுக்கிரன் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கு வராரு. அப்ப விரயம் அப்படிங்கிறது கொஞ்சம் வரதான் செய்யும். ரிஷப ராசிக்கு மாற்றங்கள் அப்படிங்கிறது கொண்டு வரலாம். வீடு மாற்றமா இருக்கும், இட மாற்றமா இருக்கும், இல்ல தொழில் மாற்றமா கூட இருக்கலாம். ஏதாவது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். 6க்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கும் பொழுது எதிர்பார்த்த சில நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். நீங்க முயற்சி எடுத்திருப்பீங்க, அது தட்டிட்டு போயிட்டு கிடைக்காம இருந்திருக்கும். அந்த முயற்சியில வெற்றி அப்படிங்கிறது உண்டு. கொடுக்கல் வாங்கல் எல்லாம் வராம இருந்துட்டு வந்த பணம் இந்த மாதத்துல உங்களுக்கு சேரும். அதே மாதிரி வைகாசி மாதம் 19ஆம் தேதி மிதுன ராசிக்கு புதன் போறாரு. மிதுன ஆத்துக்கு புதன் அப்படிங்கிறது சொந்த வீடு. உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் தனாதிபதி தனஸ்தானத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும். தனவரவு அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும். தடைக்கற்கள் எல்லாமே உங்களுக்கு படிக்கற்களா மாறப்போகுது. தாய் தந்தையருடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, நீண்ட நாள் கனவு அப்படிங்கிறது நிறைவேறும். உத்தியோகத்துலலாம் உங்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும் இந்த மாதத்துல. சிம்ம ராசியில செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்க போறாரு. வைகாசி மாதம் 25ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போறாரு. சுக்கிரனும் 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதால உங்களுக்கு விரயங்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல வரலாம். அந்த விரயங்களை நல்ல விரயங்களா மாத்திக்குங்க. ஒரே ஊர்ல வேலை பார்த்துட்டு வந்த தம்பதியர்களுக்கெல்லாம் தனித்தனி ஊர்களுக்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது வரும். வெளிநாட்டுல வேலை வாய்ப்புக்காக காத்திருந்தவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதை ஏத்துக்கிட்டு இந்த மாதத்துல போறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வர வேண்டிய கஷ்டங்கள் அப்படிங்கிறது குறையும்.
பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருந்தாலும் விரயங்களும் உங்களுக்கு அந்தளவு இருக்குது. குடும்பத்தில் உள்ளவர்களாலும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களாலும் சிறு சிறு பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். ராகு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறப்ப எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது உண்டு. உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களுக்கெல்லாம் சென்று வருவீங்க. செல்வாக்கும் கௌரவமும் அதிகரிக்கும். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி எல்லாமே ஒன்று சேருவீங்க. வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உங்களுடைய குடும்பத்தின் அவசியமான தேவைகளை இந்த மாவட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க. ஒரு சிலர்லாம் பழைய வாகனம் அடிக்கடி பழுது வச்சுக்கிட்டே இருக்கு, ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு செலவு செய்கிறத ஒரு டியூவை போட்டு இன்னொரு வண்டி வாகனம் வாங்கலாம், ஒரு வாகனத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. பிள்ளைகளுடைய கல்விக்காகவோ அல்லது திருமண முயற்சிகளிலேயோ சற்று சிரமப்பட வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது வரும். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் அலுவலகத்தில் பணிச்சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். நேரங்காலம் பார்க்காம உழைக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு வரும். உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்யுங்க, அடுத்தவர்களிடத்துல ஒப்படைக்க வேண்டாம். அதிகாரிகளிடம் பேசும் பொழுது பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்கணும். தொழில் வியாபாரத்திலலாம் முன்னேற்றமான நிலை அப்படிங்கிறது இருக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு வங்கி கடனுக்கு விண்ணப்பிங்க, அந்த வங்கி கடனு கிடைக்கும். எதிர்பார்த்த அரசாங்கத்திடமிருந்து சலுகைகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது உண்டு. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள்லாம் அனுசரணையாக நடந்துக்குவாங்க. அலுவலகம் செல்லக்கூடிய பெண்கள்லாம் அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய மாதம் இந்த வைகாசி மாதம். ரிஷப ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் நரம்பு, தலை, கண், முதுகு, தண்டுவடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். அரசாங்கத்துக்கு எதிரான காரியங்களில் ஈடுபடுபவர்கள் நிழல் கூட உங்க மேலே படாமல் இருக்கிறது தான் நல்லது. எடுத்த காரியத்தில் வெற்றி அப்படிங்கிறது உண்டு. மேலதிகாரிகளுடன் உங்களுக்கும் அவங்களுக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகளில் விவாதம் அப்படிங்கிறது செய்ய வேண்டாம். அரசியல்வாதிகள், அரசு துறையில் இருக்கிறவங்களெல்லாம் அதிக கவனத்தோடு இருக்கணும். பழைய கடன்களை அடைப்பதற்கான முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியில முடியும். மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு திரும்பக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உண்டு. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் மரண பயம் அப்படிங்கிறது படிப்படியாக நீங்கும். உங்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு ரீதியாக நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது கைகூடி வரும். ஏற்றமும் அனுகூலமும் உங்களுக்கு நம்பிக்கையையும் ஏற்படுத்தக்கூடிய மாதம். இழுபறியா இருந்துட்டு வந்த நிலை எல்லாமே படிப்படியா மாறும். உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும், எந்த பத்திரமா இருந்தாலும் சரி, கையெழுத்து போடுவதற்கு முன்பு படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். இல்லை அப்படின்னா அதன் மூலம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். எந்த வேலையை எடுத்தாலும் சுறுசுறுப்புடன் செய்து முடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கடன்கள் அனைத்தும் தீரக்கூடிய காலகட்டமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது. உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் அதற்குரிய மருத்துவ சிகிச்சை மூலம் நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்க போகுது. மொத்தத்தில் இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை கொடுத்தாலும் உங்களுடைய கடன்கள் அடைப்பதில் சற்று சிரமம் அப்படிங்கிறது ஏற்படும். குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் குடும்ப சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை செலுத்தணும். வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது சற்று கவனத்தோடு இருக்கிறது நல்லது ரிஷபராசிக்காரர்கள்.